வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த 3 சக்திகள் தான் முருகப்பெருமான். 3 வலிமையான சக்தி அது. அவைகள் எல்லாமே இந்த உலகத்தை உருவாக்குகின்ற போது அவர்கள் பெண்களிடத்திலே அந்த சக்தியை அளித்து விட்டார்கள். பெண்கள் தான் குடும்பம் என்பதற்கு ஒரு அச்சாணி. பெண்கள் தான் இந்த உலகத்திற்கு கண்கள். பெண்கள் அது தாய் குலம்ங்கிறாங்கள. தாயின் பேரில் தான் நதிகள், தாய் நாடு, மொழி, தாய்மொழி. இப்படி பெண்களை உயர்த்தியே, பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து, பெண்களுக்கு மரியாதை கொடுத்து, பெண்களை பாராட்டி, பெண்களை உச்சத்தில் வைத்து கொண்டாடி வருவதுதான் நமது இந்து மதம். ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் செய்வாள், அழிக்கவும் செய்வாள். ஒரு வீட்டில் பெண் அழுதால் வீடு வளராது, பெண்கள் அழுதால் நாடும் வளராது. பெண்களும் மரியாதை, மதிப்பு, பாதுகாப்பு தர வேண்டிய இந்து மதத்தோட கட்டளை. பிளவுபடாத மனநிலையில் இருப்பதுதான் தியானம். பிளவுபடாத மனநிலை அது குடும்பத்திற்கும் பொருந்தும். குறை சொல்லி, குற்றம் சொல்லி மன பிரிவுகள் இருக்கக்கூடாது. அந்த உரசல்கள் ஏற்படும் போதே அது நிவர்த்தி செய்துவிட வேண்டும். மனம் முழுமை பெற வேண்டும். முழுமையான ஈடுபாடு இயல்பு நிலையாக இருக்க வேண்டும். அதாவது கோபத்தில் இருக்கிறார்களா, பயத்தில் இருக்கிறார்களா என்பது அந்த பதட்டத்திலும் தடுமாறும் சூழ்நிலைகளில் நடத்தையிலும் தெரிந்துவிடும். கடவுளின் நேரடி ரூபம் பெண்கள் தான். குடும்பம் குதூகலம் நடக்கிறது என்றால் அது காரணம் பெண்கள் தான். விடுபவரை காப்பாற்றுவதை விட ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல விடுபவரை காப்பாற்றுவதை விட விழுந்த பின்னே அவனை காப்பாற்றுறது தான் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக விசுவாசமாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் அது. ஏன்னா அறிவுரை ஆலோசனை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவன் நொந்து நூலாகி வெறுமனே இருக்கும்போது தான் இந்த நிலை எதனால் எனக்கு இப்படி வந்ததுன்னு சிந்திக்கிற போது தான் யாராவது ஆதரவாக ஒரு குரல் கொடுப்பார்களா, கை கொடுப்பார்களா, தூக்கி விடுவார்களா, இதமாக ஒரு வார்த்தை சொல்வார்களா என்று இயங்குவார்கள். இதுக்கு காரணம் அவருடைய மனப்பாங்கு, மன அமைப்பு. சான்றோர் போல தன்னை காட்டிக்கொள்ள பிடிப்போம், நல்லவனாக தன்னை காட்டிக்கொள்ள நினைப்பார்களான். நல்லவனாக வாழ்வதற்கு நினைக்க வேண்டும். அதுதான் பழக்க வழக்கம் வளர்ந்துடும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கவில்லை, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை அவள் வளர்ப்பினில்லை. அதாவது வாழ்க்கை படகு. இந்த வாழ்க்கை படகு வாழ்க்கைங்கிற ஆற்றுல போகும்போது இந்த துடுப்புகள் நம் வசம் இருக்க வேண்டும். அது போகிற போக்கிலேயே போயிட்டு இருந்தாக்க துடுப்புகளை இயக்க மறந்துடுனா துடுப்புகள் தானாக கீழே வீழ்ந்து விடுகிறது. ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை நோக்கி போகின்ற போது, வீழ்ச்சி அடையும் போது துடுப்புகளை தேடவும் கிடைக்காது. அந்த துடுப்பு என்பது தான் பொறுமை, நம்பிக்கை. அந்த துடுப்புகளை வைத்து தான் அது ஒரு வண்டிக்கு தேவையான பிரேக் போல். எப்படி ஒரு வண்டிக்கு இன்ஜின் பெண் என்பதாலே அதுபோல் மகிழ்ச்சி, சந்தோஷம், எரிபொருள் போல் அந்த வண்டியை இயக்குவது, நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்துவதற்கு பிரேக் போல் அது கடல் வத்தாது. காரணம் நதி அதில் கடந்து இருக்குது. எல்லா ஜென்மத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய உறவு தான் பெண்கள் உறவு. தலைக்கு தலைப்பாக கூட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மகாபாரத போரில் கர்ணன் கொடுக்குற அம்பு. அது சல்லியன் ஓட்டுறதுனால சல்லியன் சொல்லுவான், தேரோட்டி பாம்பின் கால் பாம்பு அறியும். அதனால் கர்ணா எதிர்காப்பில் ஓட்டுறது கண்ணன். அதனால் நீ அவனோட சூது தெரிஞ்சிருக்காது உனக்கு. தேரோட்டி நான் எனக்கு தெரியும், நீ அவனுடைய கழுத்துக்கு குறி வைக்காதே, மார்புக்கு குறி வைன்னா.
அப்போ அந்த அறிவுரை கேட்குற இடத்துல இல்லை கர்ணன். அவனோட அகம், என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறான், கழுத்துக்கு குறி வைக்கிறான். அப்போ தேரை ஒரு அழுத்துறார் கிருஷ்ணர். உடனே கிரீடத்தை வண்டி தட்டிட்டு போயிடுது. அப்போ தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுப்பாங்க. அதான் ஒரு அறிவுரை ஆலோசனை கேட்க வேண்டிய இடம். மந்திரியாக இருப்பவர்கள் அவர் அதான் சொல்லுவாங்க, மனைவியும் ஒரு மந்திரி அப்படி போகணும். புத்தம் புதிய உறவுகள் இன்னும் குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் எப்படி வளர்கிறது? நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கிற அம்மா அப்பா பார்த்து வருது. ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனிக்கிறது. அவங்களுடைய பழக்கங்களை கூர்ந்து கவனிக்கிறது. அவைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளாமலே அவர்களுடைய உள்ளத்தில் பதிவாகிறது. அப்படியே செயல்படுகிறது. அன்பான சூழ்நிலை, ஆனந்தமாக வாழக்கூடிய இல்லநிலை. அதுக்காக அவங்களுக்கு இந்த உணர்வுலாம் வராமல் இருக்கணும்னு இல்லை. பயம் தெரியணும், பதட்டம் தெரியணும், உரிமை தெரியணும், உறவு தெரியணும், கவலை தெரியணும், எரிச்சல் தெரியணும், ஏமாற்றம் தெரியணும், பிடிவாதம் தெரியணும். இதெல்லாம் இந்த உணர்வுகள்லாம் அதுகளுக்கு அந்த உணர்வுகளை கையாளக்கூடிய கலையை கற்றுக் கொடுப்பதற்கு இதெல்லாம் ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய உழைப்பை பார்க்கும் குழந்தைகள். பெற்றோர்களோட உழைப்பை பார்க்கும். பெற்றோர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை கவனிக்கும். இது ரோல் மாடல். நடமாடும் பல்கலைக்கழகம் வாங்கல ரோல் மாடல். இந்த இயற்கை சூழல் கூட அவங்களுக்கு, அதாவது சூரிய ஒளி மேலே படுறது, இயற்கையாக காற்றை ரசிக்கிறது, இயற்கையாக இந்த ஒலிகளை கேட்குறது, பறவை ஒலிகளை கேட்குறது, இதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துறது. இதெல்லாம் யாருன்னா முதல்ல அச்சரம் சொல்லி கொடுக்குற அம்மா தான். அதனால தான் வீட்டோட அச்சாணி மனைவியர்கள். இப்போ தன்னை காக்க ஒரு துணை இருக்கிறது, அது ஆண் சிங்கமாக இருக்கிறான் அப்படின்னோடனே அன்றைக்கி நைட்டு அந்த உறக்கங்களும் ஒரு வரம். அன்றைக்கி குடும்பம் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குற போது அவனுக்கு இன்னும் பொறுமையும் பொறுப்பும் அதிகமாகும். தன்னை காப்பாற்றுவார் என்று நம்பி தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் குடும்பத்தினர் என்கிற அதை பார்க்குற போது அவனுக்கு ஒரு உத்வேகம் வரும், அந்த பொறுப்பு வரும். நடைமுறையில் உறவுகளில் சிக்கல் இல்லாமல் போகும் அந்த காரணமாக. ஏன்னா பெண்களுக்கும் ஒரு சுயமரியாதை உண்டு, தன்னுணர்வு உண்டு, தன்மதிப்பு உண்டு, சுயமதிப்பு உண்டு, சிந்தனை உண்டு. அவர்கள் சீரவும் தெரியும், சீற்றத்தை காட்டவும் தெரியும், அடங்கி இருக்கவும் தெரியும், அடக்கவும் தெரியும். இதெல்லாம் தெரிந்தால் கூட அவர்கள் திறமையும் உழைப்பையும் நிரூபிக்கிறார்கள், பணத்தை ஈட்டுகிறார்கள். 2 பேர் சேர்ந்து சம்பாதிச்சாதான் உலகம் இன்றைக்கி நடக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க திறமையை நிரூபிக்கிறாங்க. அவங்க தெரிந்த தொழிலை செய்து திறமையை நிரூபிக்கிறார்கள், தவிர்க்க முடியாத சக்தியாகிறார்கள். இந்த பொறுமை, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல் எல்லாம் அவங்க கூட பிறந்தது, உடன் பிறந்தது, தாய் வழி சீதனம் என்றால் கூட அதை ஒரு எல்லைக்குள் வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். காரணம், சில பேருடைய நிகழ்வுகள் காரணமாக கட்டாயமாக மரியாதைக்குரியவர்கள் அவர்கள். இந்த குடும்ப நிர்வாகம், ஒரு மதியுக மந்திரியாக வரவுக்குள் செலவு செய்வது, செலவுகளை தேர்வு செய்வது, எந்த விருப்பங்களை நிறைவேற்றலாம், எதை தள்ளி போடலாம், இதெல்லாம் அவர்கள் சிந்திப்பதற்கு அவர்கள் இயற்கையாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதனால் அவங்க அறிவுரை ஆலோசனை பெட்டகம். புறக்கணிக்க முடியாத ஒரு துறை யாருனாக்கா வாழ்க்கை துணை தான். இதை புதிய கண்ணோட்டத்தில் அவங்கள பார்க்கணுங்கிறது தான் இந்த உலகத்தோட இன்றைய போக்கு, நடைமுறை சிந்தனை. காரணம், இன்றைக்கி யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை. அவங்க சுயமாகவே வாழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெருமைகளை கொடுத்திருக்கிறது உலகம். ஆனால் பேசவே நேரம் இல்லாத போக அவர்கள் இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாக வேண்டும். இந்த எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது துணிச்சலை கொடுக்கும், தீர்க்க உணர்வை கொடுக்கும், உறுதியாக முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய மனப்பாங்கை அளிக்கும். எல்லா நன்மைகளையும் தேடி வருவதற்கு அந்த அமைதியான குடும்ப சூழ்நிலை தான் காரணம். அமைதியான இடம் ஆற்றலை உருவாக்கும்.
கவலையற்ற வாழ்க்கையும் மனிதனுக்கு வெறும் கனவல்ல. அதுபோல் கடனற்ற வாழ்க்கையும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த சேமிப்பெல்லாம் அவர்கள் கட்டுவதற்கு தான். நன்றி உணர்வை அவர்கள் குழந்தைகளுக்கும் கற்றுத்தரார்கள். அந்த நன்றி உணர்வுகள் விரைவில் வைத்திருந்தாக்கள் அந்த மதிப்பை உணர்ந்திருப்பார்கள், பெண்களின் மதிப்பை உணர்ந்திருப்பார்கள். அந்த இடைவெளி தேவை. அது யோசிப்பதற்கு ஒரு அவகாசம் கொடுக்கிறது. ஒரு 2 பேர் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்கன்னா, ஒரு நடுவில் ஒரு மௌனம், ஒரு நிசப்தம். அது அவங்களுக்குள்ள உள்ள பிரிந்தவர் கூடினால் பேசவும் தோன்றுங்கிற மாதிரி இருக்கும். உள்ளம் மகிழுமாறு கூடி பழகி பின் இவரை எப்போது காண்போவை என்று எண்ணி பழகுவதான் நட்புங்கிறார் வள்ளுவர். அந்த நட்புறவோடு தோழமை உணர்வோடும் பழக வேண்டும் இல்லத்தரசிகளிடம். இதேமாரி உறவும் உரிமை, அதாவது உறவை கேட்டுவாங்களா, உரிமையை அடித்து தான் வாங்கணும்பாங்க. உறவை விட்டு கொடுக்க முடியாது, அது உரிமை, அதுக்கு உரிமை. அப்போ முன்மாதிரியாக இருக்கும்போது அந்த சந்ததிகள் ஒரு உதாரண குடும்பமாக எடுத்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வளருது. அப்பா வள்ளலாக இருந்தால் பையனும் வள்ளலாக இருப்பான். அப்பாவோட அந்த சாயல் உருவம் மட்டத்தில் இல்லை, அந்த ஜீனில் அது பெற்றவர்களுடைய குணமும் இருக்கும். அவங்க எப்படி பெற்றவங்களை மதிக்கிறாங்க, தன்னோட தாத்தா பாட்டியில் எப்படி கவனிக்கிறாங்க, உறவுகளை எப்படி கையாளுறாங்க, சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி தர்மத்தோடு வாழ்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அதெல்லாம் குழந்தைகள் கவனிக்கிறது. இது இந்த மாற்றம் நிகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு உத்வேகம், உந்து சக்தியாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய சிந்தனைகள்லாம் அவங்க புஸ்தகங்கள் வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க. இப்போ ஆனால் சினிமாவை பார்த்து எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வர சினிமாங்களில் கிடையாது. இப்போ வன்முறை தான் அதிகமாக இருக்குது. கேவலமான சிந்தனைகளும் குடிப்பழக்கங்களும் அதிகமாகிடுச்சு. ஒரு படத்தில் மயில்சாமி சொல்லுவார், குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. எல்லா கூட்டமும் மறுபடியும் எங்கே போகும், அங்கே தான் போய் நிற்கும். இப்போ 99% குடிக்கிறாங்கன்னு அது பெருமையாக வர சொல்லிக்கிறாங்க. இந்த ஒழுக்கெல்லாம் குறைஞ்சதுக்கு காரணம் பெண்கள். அதாவது ஒரு வீட்டில் வயசான காலத்துலேயும் அப்பா அம்மா உழைக்கிறாங்கன்னா பையன் சரியில்லைன்னு அர்த்தம். பையன் படிக்க வேண்டிய வயசில் வேலை செய்கிறான்னா அப்பா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். குழந்தைங்க நல்லா வளரலைன்னா அது தாய் தந்தையாக தான் காரணமாக, அவங்கள தான் குற்றம் சொல்லுவாங்க. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் குடும்பத்திலேயே பின்னி பிணைஞ்சி இருக்க வேண்டியது. அதாவது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் அப்படிங்கிறாங்களே, உன்னோட வாழ்க்கை உன் கையில் தான் சொல்லுவாங்க. அதாவது சாந்தி, சௌபாக்கியம், ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் திருப்தியான வாழ்க்கையில், மனநிறைவான வாழ்க்கையில், பரந்த மனப்பான்மையில், கோபமில்லாத வாழ்க்கையில், சமாதானமான வாழ்க்கையில் உடனே சமாதானத்துக்கு இறங்கி போகணும். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். யார் பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. தொடரக்கூடாது, கர்ம வினை தொடரும். ஒருவருக்குள்ளே விரோதம் இருந்ததுனாக்கா அந்த விரோதத்தை மனசுலேயே வச்சுருந்தாங்கன்னா கர்ம வினை தொடரும். அது பிரபஞ்ச சக்தி. அது சம்மந்தமான இனத்தோடு சொல்கிற மாதிரி அந்த பகைவர்களே நம்ம நோக்கி வரும். ஆனால் அன்பான மனசாக மாற்றிட்டாக்க அன்பானவர்கள் நம்மளை தேடி வரக்கூடியதாக இருக்கும். அது பிரபஞ்சத்தோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பயன்படுத்தி இல்லாவிட்டால் இழந்து விடுவாய். நீ எதையெல்லாம் பயன்படுத்தவில்லையோ அது நம்ம விட்டு விலகிவிடும். எப்படி ஒரு தேவையில்லாத பொருள்களெல்லாம் வீட்டில் வாங்க தேவையான பொருளை இழக்க நேரிடும் அப்படிங்கிறாங்களே, அதேமாரி ஒரு பாறையிலேருந்து தெளிவான சிற்பங்கள் வரணும்னா தேவையில்லாத விஷயத்தை விளக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம செதுக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், காலத்தில் இருப்பது. ஆக கருணை பெண் தெய்வம் தான். ஆண் பூஜ்யம். ஆனால் ஒரு பெண் சேருகிற போது தான் அந்த எண்ணெய் வைத்து தான் மதிப்பு வருது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கிற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண் பெண் இருவருடைய இணைவும் நிச்சயம் வெற்றி தரும். ஆணின் வெற்றியில் பெண் குலத்தில் வெற்றி இருக்கும். இப்போ கதைகள்லாம் கூட, புராண கதைகள்லாம் கூட சக்தி இருக்கின்ற பொழுது துஷ்ட நிகிரகம் நிகழக்கூடாது. இப்போ ராவணன் நடிக்கும்போது சீதை அருகில் இல்லை, காரணம் கருணை வடிவம் சீதை. அந்த இடத்துல ராமரால் கொல்ல முடியாது. அப்போ தாயுள்ளம் எப்படி கருணை, அன்பு, தயை, கருணை, இந்த மன்னிப்பும் குணம்
அதை விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் பெண்களுடைய அடையாளம். இதனால் நமக்கு கிடைத்த ஒரு பெண் வாழ்க்கை துணை மிக உயர்ந்தது அப்படிங்கிற நினப்பு இருந்துட்டாக்க அந்த குடிக்கிற கணவர்கள் குடிப்பதை குறைச்சிப்பாங்க. உடனே நிப்பாட்ட முடியாது, குடிக்கிறத குறைச்சிப்பாங்க. பெண் குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு வச்சு கவலைப்படுறவங்க, ஆஹா பெண் வந்து மகாலட்சுமி, பெண் வந்து மகாலட்சுமி ஆகணும், பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு அந்த கவலை விடுவாங்க. ஆனால் ஆணுக்கு பெண் எனக்கு சமம், எல்லோரும் எல்லா துறையிலையும் ஜெயிக்கிறாங்க, முடிடுறாங்க இல்லையா? அதனால் குழந்தை குறையில்லாமல், எந்த குறையும் இல்லாமல் பிறந்தாலே அது பெரிய விஷயம். அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவங்களுடைய தவம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது கருவாக இருக்கும்போதே அவங்களுடைய இறை நம்பிக்கையும் அந்த நன்றி உணர்வும் அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த மோட்டிவேஷன், இந்த இறைவனோட பாடல், இறைவனோட நாமாவளி இதெல்லாம் கேட்குறம்போது நல்ல சந்ததியை உருவாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம திருச்சூலம் மயூரதுறை பாலமுருகன் கோயில் கொடுக்கக்கூடிய செய்திகள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.